வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். ஃபிஷ் வச்சு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ரோட் சைடில் மீன் விற்றுட்ருந்தாங்க. இது நெய் மீனாக. இது வந்து 1 kgக்கு நான் வாங்கினேன். அவங்களே க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பீஸாக. எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டைமுக்கு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெலாம் க்ளீன் ஆகும். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் வராது. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 மீன் நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு லெமன், கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் அதை பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம மீனில் தடவி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கடையில் விற்கிற மிளகாத்தூள் இல்லை. நெக்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசியும் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம் சைட் பை சைட். நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மாங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு, தக்காளி, புளி கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அதை வந்து கீரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க காரம் இறங்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய். ஒரு சிலர் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க, ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி மாங்காய் போட்டு வச்சுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நான் சொன்ன வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இது தான். நான் இது எப்படி அரைக்கிறாங்களோ இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்க புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. கடைசியில் தான் தேங்காய் எண்ணெய் விடணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே இந்த கலரில் வரும். நம்ம ஒரு மூடி தேங்காய் நம்ம அரைச்சோம், அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே இந்த குக்கரில் நம்ம கலந்து வச்சுருக்கதை எடுத்து அப்படியே நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கொஞ்சம் நுர மாதிரி நுரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே வச்சிடுங்க. நம்ம சாதமும் வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம், அதையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் மசாலா தடவி வச்ச ஃபிஷ்ஷு நல்லா ஊறிடுச்சு, அதையும் நம்ம எடுத்து வச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி நல்லா இந்த மாதிரி பொங்கி வரணும். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். கொதித்து வர டைமில் ஃபிஷ் ஆட் பண்ணணும். நம்ம கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் கொஞ்சம் தூரமாக நல்லா தள்ளி அதில் கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே குழம்பு கொதிக்கிற டைமில் தான் ஆட் பண்ணணும். அது குழம்பு ஒரு பக்கம் வேகட்டும், மீன் வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரையை திருப்பி போட்டுக்கலாம். 1 சைடு வெந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அது மேலே. இப்போ நம்ம குழம்பு எப்படி நல்லா ஃபிஷ் வெந்திருக்குன்னு பாருங்கள். அதில் போட்டிருந்த மாங்காய் கூட நல்லா வெந்திருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கரண்டியை விட்டு மெதுவாக எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். கரண்டி விட்டு கலரிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இன்னும் 2 மீன் வச்சுருக்கோம்ல, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுவும் ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் இன்னைக்கு குக்கரில் வச்சேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் வாங்க. சுட சுட சாதம், நல்ல மணக்கிற மீன் குழம்பு, நம்ம வறுத்து வச்ச ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.